ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தி பிப்ஸ் இன்ஜினியர். இந்த வீடியோவில் வந்து நான் லிக்விடிட்டி கான்செப்ட்னா என்ன, வாட் இஸ் லிக்விடிட்டி அண்ட் ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அது ஏன் இம்பார்ட்டன்ட், லிக்விடிட்டி நான் வந்து லிக்விடிட்டி நான் முன்னாடி ஐசிடி பண்ணும்போது லிக்விடிட்டி தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் வந்து லிக்விடிட்டி வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஐசிடி இல்லைனா ப்ரைஸ் ஆக்ஷன் அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டு இப்போ ஃபுல்லாமே வந்து நான் லிக்விடிட்டி கான்செப்ட் பேஸ் பண்ணி ட்ரெண்டை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க லிக்விடிட்டி கான்செப்ட் வந்து எப்படி எப்படி லிக்விடிட்டி கண்டுபிடிக்கிறது, எந்த லிக்விடிட்டி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் லிக்விடிட்டினா என்ன அண்ட் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதை எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் சும்மா ஒரு ரியல் டைம் சார்ட் வச்சு நான் சும்மா ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஸோ நான் இப்போ வந்து கோல்ட் சார்ட் எடுத்துக்கிறேன். ஸோ லிக்விடிட்டிங்கிறது ஒன்றும் கிடையாது. லிக்விடிட்டிங்கிறது வந்து என்னன்னா எல்லா ஸ்விங் ஹை இருக்குல்ல, ஸ்விங் ஹை இல்லைனா வந்து ஒரு இன்டர்னல் ஹை ஃபார்ம் ஆகுதுல்ல. இப்போ வந்து நீங்கள் 30 மினிட்ஸ் போய்க்கோங்க. 30 மினிட்ஸில் வந்து இப்போது மார்க்கெட் என்ன ஒரு இது வந்து இன்டர்னலாக ஒரு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி 1 ஹவரில் இங்கே ஒரு லோ மேக் பண்ணியிருக்கு. ஓகே, இது வச்சு ஓகே. ஸோ 1 ஹவரில் இங்கே ஒரு லோ மேக் பண்ணியிருக்கு, ஹை மேக் பண்ணியிருக்கு, அண்ட் தென் இங்கே ஒரு லோ மேக் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இங்கே மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் வந்து ஷிஃப்ட் நடந்துருச்சு நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி. கரெக்டாக ஏன் ஷிஃப்ட்னு சொன்னேன்னா இந்த லோ வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிருச்சு. ஸோ அதனால் வந்து இது வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ இப்போ என்னென்னா மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து மார்க்கெட் வந்துட்டு திரும்ப டவுன் ட்ரெண்டாக வந்து மார்க்கெட் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி என்னோட நேற்று நான் போட்ட வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஃபுல்லாக. ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கீழே தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ 1 ஹவரில் இது போயிட்டுருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி தான். இப்போ ஒரு மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ வந்து நான் என்ட்ரி எடுக்கிறது, இப்போ வந்து ஒரு ஹையர் லோலேருந்து ஹையர் ஹை போகுது, ஹையர் ஹைலேருந்து ஒரு லோயர் லோ ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த லோயர் ஹையை வந்து நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது எங்கே வேணால் நடக்கலாம். லோயர் ஹை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட மேலே போயிருக்கலாம், பட் அங்கேருந்து ஃபாலோ ஆகிருக்கலாம். இதை நம்ம எக்ஸாக்டாக எங்கே அந்த லோயர் ஹை ஃபார்ம் ஆகும், இங்கேருந்து கரெக்டாக இங்கே போகும்னு சொல்லி நம்மளால் வந்து ப்ரெடிக்டோ இல்லைனா வந்து அனலைஸோ பண்ண முடியாது. அது வந்து நம்ம என்ட்ரி தான் எடுக்க முடியும். அந்த என்ட்ரி எப்படி எடுக்கிறது மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வந்து இப்போ ஸ்விங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஒரு ஹை இருக்குது. இதெல்லாம் வந்து இன்டர்னலாக ஒரு 30 மினிட்ஸில் வந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. இன்டர்னல் இதெல்லாம் இன்டர்னல். இது வந்து இதை போய் பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் அப்ட்ரெண்ட்னு சொல்ல முடியும். இப்போ வரைக்கும் இன்டர்னலாக ஒரு இது பாட்டு வந்து ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ அண்ட் ஹையர் ஹைன்னு ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டுருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து இப்படியே மேலே தான் போயிருக்கணும். ஆனால் மார்க்கெட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படியே கீழே இன்டர்னலாக ஃபார்ம் ஆகிட்டு இந்த லோ உடைக்கக்கூடாது. ஏன்னா இன்டர்னலாக அப்படியே மேலே போகணும்னா அப்படியே ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர்னு போயிருக்கணும். இந்த லோ உடைக்கக்கூடாது. பட் மார்க்கெட்டில் இந்த லோ வந்து பிரேக் ஆயிடுச்சு. திரும்பியும் மேலே சின்ன புல் பேக் எடுத்துட்டு திரும்ப இந்த லோவும் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ ஓவரால் டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருந்துச்சு. இதை நீங்கள் எப்படி வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னா லிக்விடிட்டி கான்செப்ட் வச்சு தான். லிக்விடிட்டிங்கிறது என்னன்னா இப்போ இந்த எல்லா ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹை இந்த ஹை இந்த ஹை. இப்போ நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களோ இல்லைனா ஒரு இன்ஸ்டியூஷனோ இல்லைனா ஒரு பேங்க்கோ ஒரு மார்க்கெட்டில் வந்து என்ட்ரி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரேண்டமாக வந்து இங்கெல்லாம் என்ட்ரி எடுக்க மாட்டாங்க. இங்கே என்ட்ரி எடுக்கலாம், மார்க்கெட் இங்கே தான் போக போகுது, இங்கே கீழே தான் போகுது, இங்கே போகுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலலாம் என்ட்ரி எடுக்க மாட்டாங்க. இங்கேயோ இல்லை இந்த இடத்துல இப்படி என்ட்ரிலாம் எடுக்க மாட்டாங்க. அவங்க எடுக்கிற என்ட்ரி வந்து எங்கே இருக்குன்னா ஒரு ஹையில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹை இருக்குன்னா இந்த ஹையில் தான் அவங்க என்ட்ரி எடுத்திருப்பாங்க. மார்க்கெட் எப்படி கீழே வரும். அப்போ அவங்க ஸ்டாப் லாஸ்லாம் எங்கே வச்சுருப்பாங்க, அவங்க ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. கரெக்டாக இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் லிக்விடிட்டி. இங்கே வந்து என்ன ஸ்டாப் லாஸ் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஒருவேளை மார்க்கெட் வந்துட்டு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான லிக்விடிட்டியாக இருக்கா, ஒருவேளை மார்க்கெட் வந்து இப்படி வந்தது வந்துட்டு இங்கே போயிட்டு இந்த லிக்விடிட்டி கிராப் பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட் திரும்பியும் வந்து செல்லர்ஸ் வந்து ரொம்ப பவராக இருப்பாங்க. ஏன்னா இங்கெல்லாம் ரொம்ப ஆர்டர்ஸ் இருக்கும். ஆல்ரெடி வந்து ஸ்டாப் லாஸும் இருக்கும், ப்ளஸ் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க. இங்கே வந்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுறது, ஏன்னா இங்கே வந்து மார்க்கெட் ஆல்ரெடி இவ்வளோ பெரிய ஃபால் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து லிக்விடிட்டி இருக்குன்னு அர்த்தம். அந்த லிக்விடிட்டிங்கிறது என்னன்னா உங்களோட ஸ்டாப் லாஸோ இல்லைனா வந்து ஒரு செல் ஆர்டரோ வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி. ஸோ இங்கே வந்து அந்த ஸ்டாப் லாஸ் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து திரும்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஃபால் ஆயிரும். இப்போது இங்கே பாருங்களேன் எப்படி ஃபால் ஆயிருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போது இங்கே எங்கெல்லாம் என்ட்ரி எடுத்துக்கலாம் நான் சொல்லியிருந்தேன் நேற்று வந்து ஃபுல்லாக செல் என்ட்ரி தான் போகுதுன்னு சொல்லியிருந்தேன். எங்கெல்லாம் என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்னா செல்லில் மட்டும் பார்க்குறீங்க ட்ரெண்டை ஃபாலோ பண்ணினா இங்கே பாருங்கள் இந்த ஒரு லிக்விடிட்டியை வந்து இங்கே ஒரு ஹை இவ்வளோ பெரிய ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு சின்ன புல் பேக் வச்சுட்டு ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. லிக்விடிட்டினா என்ன, ஒரு ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. அங்கே வந்து ஸ்டாப் லாஸ் நிறையா இருக்கும். என்ன பண்ணியிருக்காங்க கரெக்டாக பாருங்கள். இங்கே போயிட்டு இதை வந்து கிராப் பண்ணியிருக்காங்க. கிராப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்லேயோ இல்லை 3 மினிட்லேயோ போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கும் கரெக்டாக. இப்போ நீங்கள் இங்கே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்த்து தான் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே பாருங்கள் இது ஒரு லோவா இது ஒரு ஹையா, அப்போ 5 மினிட்ல ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்த்துட்டு ஒரு புல் பேக்கில் சில பேர் வந்து ஃபிபனாச்சி வரைஞ்சிட்டு 50% இல்லைனா 0.618 என்ட்ரி எடுப்பாங்க. ஸோ அப்படி எடுத்திங்கன்னா
இங்கே எடுத்துருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கே மேலே போகலை. ஏன் அப்படின்னா இங்கே இருக்க லிக்விடிட்டியை ஆல்ரெடி வந்து இன்ஸ்டியூஷனோ பேங்க்ஸோ வந்துட்டு ஃபுல்லாக வந்து கிராப் பண்ணிட்டு அவங்க ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ நீங்க கேட்கலாம் ஏன் வந்து இந்த லிக்விடிட்டி ஒர்க் ஆயிருக்கு பட் இந்த லிக்விடிட்டி ஒர்க் ஆகல. இதுக்கு முன்னாடியே லிக்விடிட்டி இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து மேபி இந்த இங்கே லிக்விடிட்டி இருக்கு பாருங்க, இதுவுமே ஒர்க் ஆயிருக்கு. பட் நமக்கு வந்து என்னன்னா இந்த லிக்விடிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் இவ்வளவு தூரம் போக போகுதுன்னு சொல்லிட்டு என்னால கெஸ் பண்ண முடியாது. மேபி சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஐசிடி கான்செப்ட் படிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபெப் வரைவாங்க. இங்க இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஃபிப் வரைவாங்க. இங்கேருந்து இவ்வளோ ஸோ ஓகே 50% வந்து 0.618ல வந்து கரெக்டாக லிக்விடிட்டி கிராப் பண்ணுது. இங்கேருந்து கண்டிப்பாக கீழே தான் போகும். இங்கே வந்து 0.5 தான் கிராப் பண்ணுது, அதனால கீழே போகல அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா கீழே போனதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து வரைஞ்சு காட்டி இங்கே பாருங்க கரெக்டாக 0.68 இருக்கா, இங்கேருந்து கீழே போயிடுச்சு சொல்லுவாங்க. மேபி மார்க்கெட் என்ன பண்ணிருக்கலாம், மேபி இது எப்போ நடந்திருக்கு, இது வந்து ஃப்ரைடே நைட் நடந்திருக்கு. மேபி மார்க்கெட்ல வந்து மேபி மண்டே ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் இதை கூட எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. 0.718 கூட லிக்விடிட்டி எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. ஸோ நமக்கு இந்த லிக்விடிட்டி எடுத்தா கண்டிப்பா கீழ இங்க தான் போக போகுது அப்படின்னு நமக்கு கிளியரான ஸ்ட்ரக்சர் வந்து கண்டிப்பா தெரியாது. செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் அதுதான் மெயின். செல்லிங் வந்து கோல்டு வந்து ரொம்ப டேஞ்சர் தான். ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு இவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. பையிங்னா கூட நீங்க கண்டுபிடிச்சலாம். ஏன்னா கோல்டு வந்து இப்போ ஜியோபாலிட்டிக்கலா டென்ஷன் இருக்கும்போது கோல்ட்ல வந்து நீங்க பை பண்ணும்போது நீங்க கரெக்டா வந்து ஓகே மார்க்கெட் ஆல் டைம் ஹை போகும் போகாதுன்னு சொல்லி நீங்க கெஸ் பண்ணலாம். ஆனா கோல்ட்ல வந்து செல்லிங் வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் போகும் எவ்வளவு தூரம் போகாது நம்மளால கெஸ்லாம் பண்ண முடியாது. நீங்க எடுத்து ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்க எடுத்துட்டு எனக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் போதும் 20 பாயிண்ட்ஸ் போதும் அப்படின்னா நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஸோ லிக்விடிட்டிங்கிறது என்னன்னா வாட் இஸ் லிக்விடிட்டி, இதுக்கு ஆன்சர் சிம்பிளா வந்து சொல்றது எல்லா ஸ்விங் ஹை இல்லைனா எல்லா ஹைக்கும் மேலுமே இன்டர்னல் ஹைக்கு மேலுமே லிக்விடிட்டி இருக்கும். அந்த எந்த லிக்விடிட்டி ஒர்க் ஆகுங்கிறது வந்துட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜி வச்சு. இப்போ நான் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்றேன் அப்படின்னா ட்ரெண்டை வச்சு நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி ஐசிசி ஸ்ட்ராட்டஜி இண்டிகேஷன் கரெக்ஷன் கண்டினியூஷன். ஸோ எனக்கு வந்து இண்டிகேஷன் வந்து கொடுத்துருச்சு கீழே போகிறதுக்கு, கரெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, கண்டினியூஷன் கண்டினியூஷன் வந்து இதுதான் கண்டினியூஷன். இந்த கண்டினியூஷன் வந்து இங்கே தான் நடக்க போகுது. நான் எப்படி கண்டுபிடிப்பேன், என்னோட ஸ்ட்ராட்டஜி ஒரு லிக்விடிட்டி கிராப் பண்ணணும். அதே டைமில் வந்து எனக்கு 3 மினிட்ஸோ ஒரு 5 மினிட்லேயே வந்துட்டு வால்யூமும் மொமெண்டம் இருக்கணும். வால்யூம் மொமெண்டம் இருந்துச்சு அப்படின்னா நான் என்ட்ரி எடுப்பேன். என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் கீழே போயிடும். இது நான் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லிக்விடிட்டி கான்செப்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து இப்போ மார்க்கெட் வந்து வேற எங்கேயுமே லிக்விடிட்டி எடுக்கல. மார்க்கெட் செல் ஆகிட்டே தான் இருக்கு. ஆனால் பை சைடு லிக்விடிட்டி எடுத்துட்டு மேலே மேலே போகுது, புல் பேக் கொடுக்குது. ஆனால் வந்து செல் சைடு லிக்விடிட்டி எதுவுமே எடுக்கல. நேற்று நைட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock அப்போ வந்து ஒரு லிக்விடிட்டி எடுத்திருக்கு கரெக்டாக. இப்போ அந்த லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த மொமெண்டம் பாருங்களேன், ஜஸ்ட் ஒரு 3 கேண்டில் தான். ஒரு 3 30 மினிட்ஸ் கேண்டில்ல மார்க்கெட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே போயிருக்கு பாருங்க. ஒரு 3 30 மினிட்ஸ் கேண்டில்ல ஆல்மோஸ்ட் ஒரு 600 பிப்ஸ் வந்து கீழே போயிருக்கு. ஆனா அந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி பாருங்களேன், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8 கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கா? 8 கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா வந்து ஜஸ்ட் ஒரு எவ்வளோ பிப்ஸ் மூவ்மெண்ட்லயே இருக்கு பாருங்க. இங்கேருந்து மேல இங்க டாப் கீழ போட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வெறும் 60 பிப்ஸ் மூவ்மெண்ட்லயே தான் இந்த 6, 7 கேண்டில் வந்து உள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கு கன்சால்டேட் ஆயிட்டு. இத வந்து நெறைய பேர் வந்து ஐசிடி கான்செப்ட் வந்து கன்சால்டேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. நீங்க என்ன கான்செப்ட் வேணா யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த லிக்விடிட்டி கான்செப்ட் வந்து வெரி வெரி ரொம்ப பவர்ஃபுல்லான கான்செப்ட். அது ரீசன் என்னன்னா, லிக்விடிட்டிய கரெக்ட்டா கிராப் பண்ணதுக்கப்புறம் அங்க வந்து ஆர்டர்ஸ் வந்து அதிகமா பிளேஸ் ஆகும். அங்க ஆர்டர்ஸ் நல்லா பிளேஸ் ஆகலையான்னு சொல்லிட்டு உங்க ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா, நான் 3 மினிட்ஸ்ல போயிட்டு வந்துட்டு வால்யூம் பார்ப்பேன். 5 மினிட்ல போய் வால்யூம் பார்ப்பேன். வால்யூம் வந்து ஓரளவுக்கு இங்க பாருங்க. இங்க வந்து வால்யூமே இல்ல மார்க்கெட்ல பாருங்களேன். இங்க வால்யூமே சுத்தமா இல்ல இங்க. பட் இங்க கிராப் பண்ணதுக்கப்புறம் ஒரு வால்யூம் வருது பாருங்க. ஒரு பையர்ஸ் வால்யூமும் வருது, செல்லர்ஸோட வால்யூம்ஸும் வருது. ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி படி இங்க பாருங்க. எடுத்திருக்கான். எடுத்துட்டு ஒரு மேனிபுலேஷன் கீழ போயிருக்கான். நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். மேனிபுலேஷன் 3 மினிட்ல பார்ப்பேன். இங்க எடுத்ததுக்கப்புறம் எனக்கு திரும்ப வால்யூமும் கம்மியா தான் இருக்கு. பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் செல் பண்ணாலுமே வால்யூம் கம்மியா இருக்கு அப்படின்னா, சின்ன லாட் தான் நான் இப்போ எப்பவுமே நான் ஒரு லாட் எடுக்கிறேன் அப்படின்னா, இங்க ஒரு 0.5 லாட் தான் எடுப்பேன். எடுத்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் வந்து இங்க எய்ம் பண்ணிட்டு, நான் எனக்கு எனக்கு எவ்வளோ பாயிண்ட் வேணும்? எனக்கு வந்து இப்போ இவ்வளோ தூரம் போகும். நான் இந்த 30 மினிட்ஸ் வரையும் போகும் நான் எய்ம் பண்றேன் அப்படின்னா, நான் இங்க வரையும் எனக்கு ஓகே 250 பிப்ஸ் போதும்னு சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். நான் வந்து கண்டிப்பா எனக்கு இவ்வளோ தூரம் போகும்னு எனக்கு தெரியாது கண்டிப்பா. ஏன்னா 12 எடுக்குது. இன்னும் மேபி ஏஷியா செஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் திரும்பி போய் லிக்விடிட்டி எடுத்துட்டு கூட கீழ போகலாம். ஸோ நம்ம கண்டிப்பா தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் இருக்க ஒரு 30 மினிட்ஸோ இல்ல 5 மினிட்டோ அந்த லிக்விடிட்டிய மட்டும் எய்ம் பண்ணிட்டு, நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு பார்ஷியல் குளோஸ் பண்ணிடணும். குளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் போச்சுன்னா மேபி நீங்க ஹோல்ட் பண்ணி நீங்க ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் அது பேர் தான் மொமெண்டம். வால்யூமும் இருக்கு. மொமெண்டம் வந்து எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா 5 மினிட்லயோ இல்ல 3 மினிட்லயோ பார்க்குறீங்க. எடுத்துட்டு அங்கேயே இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன். இங்க ஒரு கேண்டில் வந்து இத எடுத்துருச்சு.
இது ஒரு எக்ஸாம்பிள் இது ஒரு லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, இதை ஒரு லிக்விடிட்டியை கன்சிடர் பண்ணிட்டு மார்க்கெட் இதை எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மார்க்கெட் பாருங்களேன் இங்கேயே சுற்றிட்டு இருக்கு. ஒரு வால்யூமும் இல்லை இந்த இடத்துல. மொமெண்டம்ங்கிறது என்னன்னா, நீங்கள் எந்த டைரக்ஷன் எய்ம் பண்ணுறீங்களோ அந்த டைரக்ஷனுக்கு ஃபாஸ்ட்டாக போகணும். அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஸ்டாப் லாஸாவது போய் ஹிட் பண்ணணும் ஃபாஸ்ட்டாக போயிட்டு. இது ரெண்டுமே இல்லாமல் மார்க்கெட்டில் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக 50-50% சான்ஸ் இருக்குது கீழே உங்களோட டைரக்ஷன் நோக்கி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரேட்லேருந்து வெளியே வந்துடணும். வால்யூம் இருக்குது பட் மொமெண்டம் இல்லை அப்படின்னா வெளியே வந்துடணும். வால்யூமும் இருக்குது மொமெண்டமும் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வால்யூம் கொஞ்சம் இருக்குது, செல்லர்ஸோட வால்யூம் கொஞ்சம் இருக்குது, பட் மொமெண்டம் வந்து இங்கே நல்லா அதிகமாக இருக்குது. ஏன்னா வெயிட் பண்ணுறீங்க கரெக்டாக இங்கேருந்து பாருங்கள் ஒவ்வொரு கேண்டிலும் டக்கு டக்கு டக்குன்னு ஃபார்ம் ஆகுது. நீங்கள் வெயிட் பண்ணி ஓகே இங்கே பார்சல் புக் பண்ணுறீங்க, அடுத்து வந்து ஓகே நல்ல மொமெண்டம் இருக்குன்னு வெயிட் பண்ணி நீங்கள் பாட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் மொமெண்டம் இருக்க வரைக்கும். ஸோ மொமெண்டம் முடிஞ்சிருச்சு. மொமெண்டமும் இந்த லிக்விடிட்டியும் பார்த்து மேபி பை சைடு லிக்விடிட்டி இவ்வளோ தூரம் இருக்கா, ஸோ அதுவரையும் எய்ம் பண்ணுங்க. ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு மேபி இன்னும் கொஞ்சம் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் ஆகிறது சான்ஸ் இருக்குது. அங்கே பையர்ஸோட வால்யூம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள் பையர்ஸோட வால்யூம் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு புல் பேக் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புல் பேக் எடுக்கிறது பிரச்சனை இல்லை. புல் பேக் எடுத்து சம்டைம்ஸ் வந்து மேபி ஒரு ஜியோ பாலிட்டிக்கலாக டென்ஷன் இருக்கும்போது நியூஸ் வந்து கோல்டுக்கு ஃபேவராக வந்துச்சு அப்படின்னா திரும்ப வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர்லாம் ஷிஃப்ட் ஆகிட்டு அது பாட்டு மேலே போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட் கொஞ்சமாச்சும் புக் பண்ணிடணும். 50%ஓ 80% புக் பண்ணிட்டீங்கன்னா மிச்சத்தை ரன் பண்ணுங்க. ரன் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் எய்ம் பண்ணணுமோ எய்ம் பண்ணி பாருங்க. அது போகுதா போகலையோ அவ்வளோதான். இப்போ நான் சிம்பிளா வந்து நான் இப்போ இன்னைக்கு நான் வந்து எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஏஷியா செஷன் வந்து முடிய போகுது ஆக்சுவலி. ப்ரீ லண்டன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது எனக்கு. ஓகேவா? அத எப்படி பார்ப்பேன்னா, இந்த ஏஷியா ரேஞ்சுன்னு சொல்லி பை நிக்கோ 948ன்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. அத தான் யூஸ் பண்றேன் நான். ஸோ முடிஞ்சிருச்சு இப்போ ஏஷியா செஷன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 4 ஹவர் லிக்விட் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். 30 மினிட் ஸ்ட்ரக்சர் பாருங்க. மார்க்கெட் எப்படி வந்திருக்குன்னா நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இங்கே லோ ஒன்று இருக்குது. இன்டர்னலாக ஹை லோ மேக் பண்ணிட்டே வந்தது வந்துட்டு இந்த லோ உடச்சிருக்க கூடாது. மார்க்கெட் இன்டர்னலாக மேக் பண்ணது இந்த ஹைக்கு போகணும் அப் ட்ரெண்டாக போகணும் அப்படின்னா இப்போ இங்கே இங்கே ஒரு லோவோ இல்லைன்னா இதுக்கு இந்த லோ இதை பிரேக் பண்ணாமல் இங்கே ஏதாவது லோ ஃபார்ம் பண்ணிட்டு இப்படியே மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப திரும்ப லோ ஃபார்ம் பண்ணிட்டு இப்படியே போயிருக்கணும். பட் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க இது இன்டர்னலாகவே லோ ஒரு லோ ஹை வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. எது இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சு ப்ளஸ் இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சு. ஓவராலாக ஒன் ஹவரோட ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணிட்டு மார்க்கெட்டு ஒரு புல் பேக் எடுத்துட்டு கரெக்டாக கீழே வந்துருச்சு மார்க்கெட்டு. ஓகே இப்போ கீழே வந்து பிரேக் ஆயிடுச்சு. நான் எதுக்கு வெயிட் பண்ணேன்னா மேபி இன்னைக்கு வந்து லண்டன் செஷன் இப்போ தான் ப்ரீ லண்டன் ஓப்பன் ஆக போகுது. ஏஷியாவோட லோ வந்து கிராப் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஸ்ட்ராட்டஜி இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல்ரெடி வந்து ஏசியா என்ன பண்ணிட்டாங்க, ஏசியா க்ளோசிங் டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து இந்த லிக்விடிட்டி வந்து கிராப் பண்ணிட்டாங்க. கிராப் பண்ணிட்டு ஒரு மொமெண்டமும் இந்த இடத்துல இருக்கு. மொமெண்டம் இல்லை பட் வால்யூம் இருக்கு இந்த இடத்துல. ஸோ மொமெண்டம் இங்கே இல்லை அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா 50% மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு ப்ரீ லண்டன் ஓப்பன் ஆனதுக்கு அப்படியே மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைனா என்னோட ஸ்ட்ராட்டஜி படி மேனிபுலேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொன்னேன் 3 மினிட்ஸில் போய் நான் மேனிபுலேஷன் எடுத்தால் தான் நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் மேனிபுலேஷன் நடக்கல. மேபி ப்ரீ லண்டன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இல்லை லண்டன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு சின்ன மேனிபுலேஷன் இதை போய் எடுத்துட்டு எனக்கு ஒரு வால்யூம் இருக்கணும். வால்யூம் பார்த்து நான் என்ட்ரு ஆயிடுவேன். மொமெண்டம் வந்து அடுத்தடுத்த கேண்டில் சரசரம் மேலே ஃபார்ம் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து மேபி நெக்ஸ்ட் இந்த ஹை வரையும் எய்ம் பண்ணுவேன். அவ்வளோ தூரம் போகும்னு எனக்கு வந்து சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா வந்து மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ மேபி மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஹை இங்கே ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே கூட ஃபால் ஆகலாம். ஸோ எனக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 300-400 பிப்ஸ் அல்லது 200-300 பிப்ஸ் வந்து வந்தால் போகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் எய்ம் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் இப்போ வந்து மார்க்கெட் வந்து எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து இது வந்து ப்ரெடிக்ஷன் தான். நான் வந்து ப்ரெடிக்ஷன் அனலைசிஸ் தான். நான் இன்னும் வந்து ட்ரேட் எடுக்கல. இது ட்ரேட் ஐடியாவும் கிடையாது. இது கண்டிப்பாக எடுங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்னோட ஸ்ட்ராட்டஜி இங்கே ஒர்க் ஆகுமான்னு நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இங்கே ஒர்க் ஆகாமல் அப்படியே கீழே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா செல்லிங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட்டில். நான் நேற்று சொல்லியிருப்பேன் ஸ்டெல்லிங் வந்துட்டு இங்கே பாருங்கள் இங்கே எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு பாருங்கள் செல்லிங்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா செல்லிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த செல்லில் பாருங்கள் இதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ லண்டனுமே வந்து மேபி இது மாதிரி ஏஷியாவோட செல்லிங்கை வந்து ஃபாலோ பண்ணிட்டு அதை செல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லைக் என்னோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து இன்னைக்கு எங்கே எடுப்பேன் அப்படின்னா மேபி எனக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜி இங்கே ஒர்க் ஆச்சு அப்படின்னா நான் ஒரு மேனிபுலேஷன் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு
ஏன்னா அவ்வளோ தூரம் போகாது. இது 1000 பிப்ஸ் ஆக்சுவலி இங்கேருந்து இங்கே 1000 பிப்ஸ்க்கு மேல போகுது. அவ்வளோ தூரம் கண்டிப்பா மார்க்கெட் போகும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. மேபி போச்சுனாலுமே என்னால ஹோல்ட்லாம் பண்ண மாட்டேன் அவ்வளோ தூரம்லாம். ஏன்னா ஒன் டே ஃபுல்லா ஹோல்ட் பண்ற மாரி இருக்கும். நான் ஒரு 40, 400 டூ 500 பிப்ஸ் வந்து நான் மேபி எய்ம் பண்ணுவேன். மேபி இங்க ஏதாவது ஹை ஃபார்ம் பண்ணிட்டு வந்துச்சு அப்படின்னா, அவ்வளோ தூரம் எய்ம் பண்ணுவேன். மிச்சபடி எய்ம் பண்ண மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 200, 300லயே க்ளோஸ் பண்ணிருவேன். ஸோ இதான் என்னோட அனலைசிஸ் இன்னைக்கு. ப்ளஸ் லிக்விடிட்டி கான்செப்ட்மே நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். லிக்விடிட்டிங்கிறது வந்து ஒரு ஹை தான். எல்லா ஹைக்கு மேலயுமே லிக்விடிட்டி இருக்கும். அந்த லிக்விடிட்டி எந்த லிக்விடிட்டி ஒர்க் ஆகும், எது ஒர்க் ஆகாதுங்கிறது வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி வச்சு பார்த்துக்கணும். நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி படி வந்துட்டு ட்ரெண்ட் இருக்கணும். ட்ரெண்ட் இப்போ வந்து டவுன் ட்ரெண்டா போகுது அப்படின்னா, ஒரு பை சைட் லிக்விடிட்டிய வந்து ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டியோ இல்லைனா பை சைட் லிக்விடிட்டியோ எடுத்துட்டு, மார்க்கெட் வந்து மொமெண்டமும், வால்யூமும் குடுத்தா நான் என்ட்ரி எடுப்பேன். ஸோ அது மாரி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஐசிடில வந்துட்டு நீங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்ப்பீங்க. இல்லைனா வந்து எஸ்எம்டி பார்ப்பீங்க. இல்லைனா இது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஆனதுக்கப்புறம் வந்து கரெக்ட்டா 50ல வந்து ரிஜெக்ஷன் ஆகும்போது அங்க என்ட்ரி எடுப்பீங்க. ஸோ உங்களுக்கு உங்க ஸ்ட்ராட்டஜில வந்து லிக்விடிட்டி கான்செப்ட் வந்து ஒர்க் ஆச்சுன்னா, நீங்க என்ட்ரி எடுங்க அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோ வந்து நான் லிக்விடிட்டி கான்செப்ட் பத்தி பேசணும்னு நெனச்சேன். ஸோ ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, அதையுமே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் வந்து திரும்ப ரிப்ளை பண்றேன். வேற ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ போடணும், வேற ஏதாச்சும் கான்செப்ட் பத்தி பேசணும் அப்டின்னா, அதையுமே கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு சொல்லுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ ஃபாலோ அண்ட் லைக்கும் பண்ணுங்க அந்த வீடியோக்கு. ஸோ நான் கன்டினியூஸா வீடியோ போட ட்ரை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.